இந்த சிஏ சட்டம் வந்து இப்ப அமலுக்கு வந்திருக்கு. இதுல வந்து இந்த இஸ்லாமியர்களை விடுபடுறதுக்கு காரணம் அப்படின்றது வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க அங்க இருக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு. அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இல்ல அவங்க மெஜாரிட்டி அப்படின்றது கிடையாது, விருப்பம். அதாவது இந்த சிஏ எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாடு இரண்டாக இந்தியா பாகிஸ்தான் என்று பிளவுபடும் போது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்க வந்து விடலாம், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இங்க வந்து விடலாம், அதே போன்று இங்க இருக்கக்கூடியவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்றால் சென்று விடலாம் என்று கருத்து கூறப்பட்டது. ஆனால் வந்து என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து நிறைய படுகொலை எல்லாம் நடந்தது, நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. அதனால இதுல வந்து எந்த மைனாரிட்டி, அதாவது ஸ்பெஷலா பர்சிக்யூட்டட் அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸோட டிமாண்ட், நாங்க திரும்பி வந்துடுறோம், நாங்க வந்து தவறுதலா பங்களாதேஷ்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ நாங்க இருந்துட்டோம், இனிமே இந்தியாவோட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க துன்பப்படுறதுனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து 1955 இருந்து அவங்க வேண்டுகோள் வச்சாங்க. இந்த சிஏஏ பில் எப்ப முதல்ல கொண்டு வரப்பட்டது, 1955 ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட்னால. புரியுதுங்களா? ஏன் கொண்டு வந்தாங்க? அங்க இருந்து டிமாண்ட் வந்துகிட்டே இருந்ததுனால 47 சுதந்திரம் அடைந்த தொடர்ந்து மக்கள் வந்து அங்க அல்லுரா துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள். இஸ்லாமியர்கள் துன்பத்தை அனுபவிக்கவில்லை. அங்கேனா அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அவங்க சொல்றதுதான் சட்ட திட்டங்கள் அப்படின்னு இருந்தது. ஏன் குறிப்பா நம்ம சொல்ல போனோம்னா இங்க மண்டல்னு சொல்லிட்டு ஒரு லா மினிஸ்டர் இருந்தார் அங்க, அவரு ஜக்ஜோத் மண்டல் அப்படின்றவரு. அவர் வந்து அங்க இருந்து லா மினிஸ்டர், நாங்க எங்களுக்கு வந்து குடியுரிமை சரியாக கொடுக்கப்படவில்லை பாகிஸ்தான்ல, பாகிஸ்தான் லா மினிஸ்டர் இருந்தவர் 1955. அவர் வந்து எங்களுக்கு கொடுக்கப்படலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து திரும்பி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கே வந்துறாரு. அங்க அல்லுனார துயரத்தை இதை அனுபவிச்சு திரும்பி இங்க வந்து ஒரு 5 வருட காலத்திலே உயிரிழந்துடுறாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு லா மினிஸ்டருக்கே அங்க இருந்தவருக்கு இவ்வளவு கொடுமைகள். அவர் இந்துன்றதுனால அது வந்து பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் வர விருப்பப்பட்டாங்க. இவர மாதிரி மண்டல் போன்றவர்கள் நிறைய பேர் பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் வரணும்னு விருப்பப்படல அப்படின்றத இந்தியாவே நினைச்சுக்குதா? இந்த மாதிரி வர இருங்க, பொறுமையா இருங்க. இப்ப கூட வந்து 2014 இருந்து 19 வரைக்கும் 560 இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நீங்க சொல்லக்கூடிய நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் அகமதியாஸ் இருக்காங்க, சியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து இங்க சென்னையிலே பல பகுதிகளில் பார்க்கலாம் பாகிஸ்தானிய சார்ந்த இஸ்லாமியர்கள் வசிப்பதை நான் கண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியாக வந்தவர்கள் தான். நீங்க வியாபாரமே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க காஷ்மீர் மூலியமா வந்து அவங்க எல்லாமே. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது, அந்த திறமையை வைத்துக் கொண்டு இங்க பிழைப்பு நடத்துறதுக்காக சென்னையிலே இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து தவறான தகவல். அமித்ஷா அவர்கள் 11 மார்ச் 2024 ராஜ்யசபையில தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் மைனாரிட்டியாக இருப்பவர்கள், எஸ்பெஷலி பர்சிக்யூட்டட் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து நாங்க குடியுரிமை கொடுப்போம். நீங்க வந்து ஸ்ரீலங்கன் இதுக்கு இஷ்யூக்கு வரீங்க. ஸ்ரீலங்கன் இஷ்யூல வந்து பல பேக்டுகள் போடப்பட்டது. ராஜீவ் காந்தி பீரியட்லயும் சரி, இந்திரா காந்தி பீரியட்லயும் சரி, அதற்கு தொடர்ந்து வந்தவர்கள் நரசிம்மராவ் எல்லாருமே, மேனன் போன்ற ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் என்று நிறைய அக்ரிமெண்ட் போட்டு அங்கேயே வந்து தமிழர்கள் இருப்பதுதான் நல்லது என்பதை எடுத்து கூறினார்கள். யார் யாரெல்லாம் வந்து ரெஃப்யூஜிஸா வரணும்னு விரும்புறீங்களோ வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து அந்த மாதிரியான ட்ரீட்டி அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து ஒரு வரையறை அப்பொழுது இருந்த, ஏன் திமுக காங்கிரஸ் தான் இதை வந்து வரையறுத்து அவர்களை ரெஃப்யூஜிஸா தான் வச்சுக்கணும், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாதுன்னு ஒரு பேஸ் செட் பண்ணிட்டீங்க. இப்ப எல்லாமே கட்டக்ஷன் வரும். இந்த சிஏஏ வந்த பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் வந்து இங்க வந்து குடியுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னா வந்து நம்ம வாட் சேஞ்சஸ் நவ் தட் சிஏஏ ரூல்ஸ் ஆர் நோட்டிஃபைட் அப்படின்ற இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நீங்க 1955 போட்டதுல 11 வருஷம் நீங்க இருந்து ப்ரூவ் பண்ணாதான் நீங்க வந்து எடுக்க முடியும். இப்ப 5 வருட காலத்திலேயே வந்து நீங்க நான் டாக்குமெண்டட், நீங்க டிராவல் டாக்குமெண்டே இல்லாம வந்து வந்தா கூட வந்து இது பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த பொய் பிரச்சாரத்தை வந்து அவிழ்த்து விட்டு போட்டு இதெல்லாம் வந்து சொல்றது வந்து தவறு. அதாவது ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 14 என்ன சொல்ல, எல்லாருக்கும் சம உரிமை, சிட்டிசன்ஸா இருக்கக்கூடிய சம உரிமை. அது மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, மெஜாரிட்டியா இருந்தாலும். அதாவது இவங்க டாக்குமெண்ட் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களை கேம்ப்ல தங்க வைப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்களே, அதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல அதுதான் அவங்க சொல்றாங்க. வாட் நெக்ஸ்ட், ரெடி போர்ட்டல்
இதுல வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். நோ டாக்குமெண்ட்ஸ் will be sought from the applicants, reports quoted by the official saying. இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு, law itself says that benefits CAA will be given to the undocumented minorities. புரியுதுங்களா? undocumented minorities from the 3 neighboring countries, including even if the Muslims ரெடியாக இருந்தாலும் அவங்க வர சொல்றாங்க. நீங்க இன்னொரு விஷயத்தை பாருங்க, ராஜீவ் காந்தி வந்து அசாம்ல ஒரு அக்கார்டு சைன் பண்றாரு. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான அக்கார்டு தெரியுங்களா அது? ராஜீவ் காந்தி சென்ட்ரல்ல இருக்கும் போது அசாம் மூவ்மெண்டோட சைன் பண்றாரு. 6 வருஷம் அங்க வந்து இன்னர் அப்பர் லிமிட்னு இருக்கு. எங்க நீங்க மூவ் பண்ண அந்த 9 மாநிலங்களுக்குள்ளதான் நீங்க மூவ் பண்ண முடியும். ஏன்னா அவர்கள் எல்லாம் பர்மா, மயன்மார், இந்த பங்களாதேஷ் பார்டர்ல இருந்து வந்தவங்க. அப்பயே வந்து இவங்க சைன் பண்ணியாச்சு. அது வந்து 24/71 இருந்து இந்த பிரச்சனை மார்ச் 24/71 இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவர் ராஜீவ் காந்தி என்ன பண்றாரு, அவர் பீரியட்ல வந்து 86 வந்து இது வந்து சைன் பண்ணப்படுது. ஆனா அவங்க வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, CA argues that path for citizenship of the certain migrants contravenes the spirit of Assam Accord அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தவறுதானா? நீங்க NRC பத்தி சொல்றீங்க, NRC-க்கும் நான் வரேன். NRC ஃபாலோ அவுட், அதுல இருந்து ரிஜெக்ஷன் ஸ்லிப்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? ரிஜெக்ஷன் ஸ்லிப் கொடுத்தா இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கப்படல. இது வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? யாருக்காவது ரிஜெக்ஷன் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க இந்தியால, நீங்க எங்க பத்திரிகையில ஊடகங்கள்ல இன்னைக்கு தானே கொண்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு தான் தெரியும். இது இன்னைக்கு தானே இது பண்ணிருக்கீங்க, 4 வருஷம் கிடப்பில போட்டுட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்கல்ல. இதுக்கு மேல நாளைக்கு நாளை மறுநாள் இப்பதானே தெரியும். விஜயகுமார் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. 11 வருஷமா காங்கிரஸ் இருந்து அவங்க வந்து நிரூபிக்கணும்னு சொல்றது 5 வருஷமா மாத்தி.